நமஸ்காரம். அக்குபஞ்சர் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன சார் எலக்ட்ரானிக் அக்குபஞ்சர்? அக்குபஞ்சரில் வந்து ஊன்ஸ் எல்லாம் சுகர் ஊன்ஸ் எல்லாம் ஆறுறதுக்காக எந்த இது இல்லை. எலக்ட்ரானிக் அக்குபஞ்சரில் நாங்கள் நீடில் போட்டு ஸ்டிமுலேஷன் பண்ணி இந்த மிஷினில் செட் பண்ணிடுறோம். அப்போ உங்களுக்கு அந்த ஊண்டில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் இந்த மிஷின் வச்ச பிறகு தான் சர்க்குலேஷன் ஆகும். அது பேர் தான் எலக்ட்ரானிக் அக்குபஞ்சர்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் அக்குபஞ்சர். இந்த அக்குபஞ்சர் வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியறது இல்லையா? ஏன்னா நம்ம இடத்துல பார்க்கும்போது புதுசாக இருந்தது. இப்போ ஒரு சாருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய நீடில்ஸ் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கு. அதனால தான் இது இம்ப்ரூவ் ஆகலை. போதி தர்மன்ற அவரு தான் இது வந்து சைனாக்கே சொல்லி கொடுத்தது. 5000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அக்குபஞ்சர் இருக்கு. அந்த காலத்துல போன இந்தியாவிலேருந்து போனவர் தான். அது நம்ம காஞ்சிபுரத்துல பிறந்தவர். அவர் வந்து புத்தருக்கு சிஷ்யர். அவரு தான் நீ போய் இந்த மாதிரி வியாதிகள் இருக்கு, இது சரிப்படுத்திட்டு வர சொன்னார் புத்தர், போதி தர்மன். அவரு குதிரை இந்த கால்நடையில போய் அங்க இது பண்ணி அந்த ஊரே இந்த மாதிரி வியாதிகள் இருந்து சரிப்படுத்திட்டு அவங்களுக்கு சொந்தமா இந்த மாதிரி புண்ணுகள் வந்தாலும் சரி, வியாதி எந்த வியாதி இருந்தாலும் சரிப்படுத்த முடியுதுல்ல. ஆனா நல்லா தெரிஞ்சவங்க இருந்தாங்க. ஒரு நீடில்ல சுகர் சரிப்படுத்தலாம். ஒரே நீடில்ல இன்னைக்கு சுகர் இல்லாத வீடே இல்லாம இருக்கு. சுகர்ன்றது வந்து நம்ம அந்த காலத்துல வந்து ஒரு 50-70 வருஷத்துக்கு முன்னாடி யூரியா சல்ஃபேட் இல்லாத நம்ம ஃபுட்டு சாப்பிட்டுருந்தோம். இந்த அரிசியில இந்த இன்னைக்கு வளையிற பயிர் எல்லா பயிர்லுமே ஆர்கானிக் இது இல்லாத யூரியா சல்ஃபேட் வந்து உரம் இல்லாத இதுதான் வருது. ஏன்னா இந்தியாவில் 100 கோடிக்கு மேலே ஆயிட்டாங்க. தானியங்கள் நம்ம சாப்பிட்டு அரிசி சாப்பிட்டு நம்மளுக்கு சுகர் சீக்கிரம் வர்றதுக்கு இதாகுது. இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் உலகத்தில் என்ன ஆயிடுதுன்னா, யாருமே ஒர்க் மேலே கான்சன்ட்ரேஷன் வச்சு அவங்க ஹெல்த் பார்த்துக்கிறது இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு 1 இயராக இது நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒரு வருடம். அதுக்கு முன்னாடி நான் ஈவினிங் வந்து என்னோட டியூட்டி முடிச்ச பிறகு நான் போய் கற்றுக்கின்னு இருப்பேன். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் ட்ரெஸ்ஸர் கட்டுக்கட்டுற வேலை இருந்து எனக்கு ஈஸியாக இது கற்றுக்க முடிஞ்சது. பார்த்த உடனே இதுக்கு வந்து எனக்கு டிப்ளமா சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கிறேன். இப்போது எல்லாம் சர்டிஃபிகேட்டாக தான் பண்ணுவாங்க. நான் வந்து யாருக்கிட்ட காசுக்காக நான் போய் செய்யறதில்லை. ஈவன் சார்கிட்ட கூட சரி, அவங்க ஏதாவது என்னோட போக்குவரத்துக்கு இந்த நீடிலுக்காக கொடுத்தா தவிர அந்த மாதிரி இது நான் வந்து முழு நேரமாக வந்து பண்ணாமல் எனக்கு பார்ட் டைமாக இது பண்ணுறேன். சேவையாக பண்ணுறேன் என்னோட டியூட்டி ஹவர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. பண்ணுறீங்க. ஆமாம். இந்த சுகர் ஊன்ஸ் வந்துச்சுன்னா ஆம்புடேஷன் தான் பண்ணுறாங்க. ஆம்புடேஷன் மீன்ஸ் கட் பண்ணுவாங்க. எந்த வரைக்கும் கருப்பாயிடுச்சு. இப்போ இந்த விரல ஏதாவது குத்திக்கிச்சுன்னா சுகர் பேஷண்ட்ஸ் கருப்பாயிடும். இந்த கருப்பானது வந்து சரிப்படுத்த முடியாது. அங்க ஒரு கட் பண்ணாதான் வந்து மேல போகாம இருக்கும். கருப்பாயிடுச்சுன்னா எப்படி ரத்தம் ஓடாது? ரத்தம் ஓடாது. அங்க பிளட் இது சீல் ஓட வராது. அப்படியே போயின்னு இருக்கும். அப்படியே போயிட்டு ஒரு 10 நாளுக்குள்ள ஹார்ட் அட்டாக், ஹார்ட் கிட்ட போயிடும். அதுக்கு முன்னாடியே இது ஆம்புடேஷன் பண்ணுவாங்க. எந்த மாதிரி தடுப்பீங்க? அது இது நீடில் போட்டு இது ஸ்டிமுலேஷன் பண்ணி எந்த இடத்துல ரத்தம் வரலையோ அந்த இடத்துக்கு ரத்தத்தை உருவாக்கும். இப்போ இது பண்ணிட்டு போய் நிரந்தரமாவே இருக்கும், வராது. அது ஏதாவது அதுக்கு ரொம்ப ரொம்ப ஓவரா இருந்ததுன்னா அது வரைக்கும் அதுவோ நாங்கள் ட்ரீட் பண்ணும்போது அதுவா கீழே வந்துடும். அது போல இது இல்லாம இந்த மிஷின்ஸ் வச்சு நாங்கள் நீ பெயின், இது லெக்மெண்ட் வித்தவுட் ஆப்ரேஷன் நாங்கள் சரிப்படுத்துவோம். இது பேரை வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் இல்லாத ட்ரீட்மெண்ட், மருந்து இல்லாத மருத்துவம். அதனால இதுக்கு இந்த நீடில் குத்துற பெயின் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பெயினால வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இதுல விரும்புறது இல்லை. அந்த பெயின்ன்றது நம்ம கம்பேரைஸ் பண்ணும்போது ஆப்ரேஷனோட பெயின்ல இது கம்மி தான், ரொம்ப கம்மி. இது வந்து ஆப்ரேஷன் பண்ணா நம்ம உடலுக்குள்ள உறுப்புகள் ஒன்று எடுக்க வேண்டியதாயிருக்கும். அது எடுக்காம சரிப்படுத்துறோம். இதுல ஒரு நீடில்ல சுகர் சரிப்படுத்துறதுக்கு நிறைய டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. இதுல ஒரு நீடில்ல கிட்னி சரிப்படுத்துறாங்க. அது போல நிறைய இதுல பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. இதுல வந்து பார்த்தாதான் தெரியும். இது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு காரணம் இந்த பெயின் இருக்குன்றதுக்காக தான் வராமல் இருக்கிறாங்க பேஷண்ட்ஸு. இது நிறைய நான் உங்களுக்கு மெசேஜில் அனுப்புகிறேன். நாங்கள் ஊன்ஸ் எல்லாம் எப்படி க்யூர் பண்ணியிருக்கிறோம், ஆம்புடேஷன் மூட்டி வரைக்கும் எடுக்கணும்னு சொல்கிற காலெல்லாம் நாங்கள் வந்து அந்த முனையிலே கிள்ளி போட்டிருக்கிறோம்.
ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெனிஃபிட்டான ட்ரீட்மெண்ட் இது. அதாவது விரலை எடுத்துரும் சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த நீடில்னால நீடில் போட்டு அந்த இடத்துல சதையெல்லாம் வளருமா? 100% வளர்ந்துரும். அது கொலாஜின் ஒன்று இருக்கு, கொலாஜின் அண்ட் மெடிஷன். சரி. அந்த மெடிஷன் போட்டு அந்த சதை எந்த அளவுக்கு கம்மி ஆச்சோ அந்த சதையை கிளியர் பண்ணிடும். இப்போ சுகர்னால இந்த பிரச்சனை வந்து அதிகமாக உங்களுக்கு வேற பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி சுகர்னாலே அல்லது வேற என்ன? சுகரால தான். சுகர் இருக்கிறவங்களுக்கு தான் இது வருது, மற்றவங்களுக்கு வராது. மற்றவங்களுக்கு வர புண்ணு வந்து சீக்கிரம் ஆறிடும். சுகருக்கு வர புண்ணு வந்து மாசக்கணக்காகும். எத்தனை மாதத்துல குணப்படுத்தும்? அது வந்து ஒரு ஊண்டு பொறுத்து தான். ஊண்டு இவ்வளோ இருக்குன்னா நாங்கள் வந்து அந்த ஊண்டுக்கு இவ்வளோ நாள் அவ்வளோ நாள்னு சொல்ல முடியாது. பேஷண்ட்டோட சுகர் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிறதுலேருந்தே இருக்கு. நாங்கள் டாக்டர்ஸ், வெளியே டாக்டர்ஸ், ஃபிசிஷியன்ஸு இன்சுலின் எழுதுறாங்களா இன்சுலின் கண்டினியூ பண்ணணும், இல்லை மாத்திரை எழுதுறாங்களா மாத்திரை கண்டினியூ பண்ணணும். இந்த ஊண்டு ஆரணும்னா சுகர் கண்ட்ரோல் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதில் தான் ஊண்டு ஆரும். இது இல்லாமல் பிளட் ஸ்டோர்னு வரும். இந்த பெட்லேயே படுத்திருப்பாங்கல்ல பேஷண்ட்ஸு, அவங்களுக்கு பின்பக்கம் ஒரு புண்ணு வரும். யூரின் போய் அது போய் இது போய் பெட்டில் படுக்கிறதுனால பெட்லேயே படுத்திருந்தா அந்த ஹீட்டில் நாங்கள் அந்த புண்ணு கூட சரிப்படுத்துவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து சுகர் வந்தாலுமே நடமாடவே முடியாதுங்கிற இதில், ஏன்னா சிறு வயதுலேயே வந்துடுது. ஆமாம், குழந்தைங்களுக்கெல்லாம் வர்றது வந்து சுகர் தாய் வயதில் இருக்கும்போதுலேருந்து வர பசங்களுக்கு இருக்கு. அது வந்து புண்ணு வர அளவுக்கு அவங்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் புண்ணு வர அளவுக்கு இருந்த பேஷண்ட்ஸ் கம்மி தான். நாங்கள் சுகர் குணப்படுத்துறதுக்கு நாங்கள் இல்லை, ஓன்லி wounds. அந்த சுகர் குணப்படுத்துறதுக்கு அதர் டாக்டர்ஸ். சுகர் இருக்கிறவங்களுக்கு கால் அடிப்பாதங்கள் வந்து மறுத்து போயிடுது, சொரணை இல்லாமல் போயிடுது. அது வந்து எங்ககிட்ட வரும். நீங்கள் ஏதாவது டாக்டர் கிட்ட போகும்போது நீங்கள் டெய்லி உங்கள் பாதத்தை செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏதாவது முள்ளு குத்திச்சா தெரியாமல் இருக்கும், ஏதாவது ஆணி குத்திச்சா தெரியாமல் இருக்கும், இல்லை வாட்டிலோடு குத்திச்சா தெரியாமல் இருக்கும். அது அப்படியே வூண்ட் ஆகிட்டு உள்ளே போயின்னு இருக்கும், கால் கட் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற கால்களை வந்து நாங்கள் 7 days 10 days 15 daysக்குள்ளே சரிப்படுத்துகிறோம். எந்த மாதிரி சொரணை இல்லாத கால்கள், எந்த இடத்துல சொரணை இல்லையோ அந்த இடத்துல சொரணை சீக்கிரமாக கொண்டு வந்துடுவோம். இவ்வளோ நாள்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு வீல் சரிப்படுத்துறதோ, ஒரு பெண்ட் எடுக்கிறதோ, ஏதாவது மிஷினரிஸ் சரிப்படுத்துறதுன்னா டைமுக்குள்ளே பண்ணுவாங்க. மனிதனோட உறுப்புகள் சரிப்படுத்துறது இதுக்கு டைமிங் கிடையாது. எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சு அவ்வளோ சந்தோஷப்படுவோம் நாங்கள். இது சரி. இப்போ நிறைய பேருக்கு இதை தவிர்த்து மூட்டு வலி நிறைய காரணங்கள் இருக்கு. மூட்டு வலி வந்து அண்டுவடம் வலி. ஸோ இதெல்லாம் வந்து இதில் கியூர் பண்ண முடியும். 100% பண்ணலாம். அது டைம் பிடிக்கும். சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் இல்லாதனால கையை தூக்க முடியாது. இந்த கையை தூக்க முடியாமல் என்ன ஆயிடுதுன்னா இந்த கை ஃபுல் வலி. அப்படி தூக்குனாலுமே ரொம்ப பெயின் இருக்கும். அந்த பெயினால வந்து அவங்க எந்த வேலை செய்ய முடியாமல் போயிடுது. இது நாங்கள் 3 to 5 daysக்குள்ளே சரிப்படுத்துவோம். அவங்களுக்கு ஃபியூச்சரில் வராமல் அளவுக்கு பண்ணுவோம். சுகர் கண்ட்ரோல் இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த பெயின் உடனே போகிறதுக்கு நாங்கள் பண்ணுவோம். இந்த பெயினுக்கு இந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்களா, ஆர்த்தோ டாக்டர்ஸு ஃபிசியோதெரப்பிக்கு அனுப்புவாங்க. ஃபிசியோதெரப்பியில் டெய்லி ஃபிசியோதெரப்பி பண்ணாலும் 1 மாதமோ 10 நாளோ போனால் தான் அது சரியாகும். 100% சரிப்படுத்துவாங்க. அவங்க அதுக்காக படித்தவங்க. பட் எங்ககிட்ட 5 to 10 daysல 1 weekல முடிச்சு. ஸோ இதை தவிர்த்து வேற என்னென்னலாம் குணம்? இப்போ காது வந்து கேட்டுலேருந்து காது கேட்காம போயிடுச்சுன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அது நாங்கள் 1 வாரத்தில் சரிப்படுத்துவோம். முழுமையாக சுகர் பேஷண்ட்க்கு மட்டும் தான் பிரதானமாக பார்க்குறோம். சுகர் சுகரில் தான் நிறைய நோய்கள். ஆமாம். இது இப்போ இந்த ஃபிங்கர் எனக்கு சரிப்படுத்திக்க முடியல, நியூரோ ப்ராப்ளம், இது சரியாக வேலை செய்யலை, இந்த மாதிரி அப்படி இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் அது சரிப்படுத்துவோம். சீக்கிரம் வந்துட்டாங்களான்னா, அது ரொம்ப நாள் ஆகிட்டு இது சத்து போயிட்டோன்னா, அந்த நரம்புகள் எல்லாம் சத்து போயிட்டோன்னா அது நாங்கள் சரிப்படுத்து டைம் எடுக்கும். இதை தவிர்த்து இந்த விபத்துக்குள்ளானவங்கலாம் இருக்காங்க. அவங்களுடைய விபத்துக்குள்ளானவங்களுக்கு வந்து முடக்குவாதம், பேரலிஸ் ஸ்ட்ரோக்கு, இதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு பண்ணுவோம் நாங்கள். அது பிரெயின்ல ஸ்ட்ரோக் வந்து வருது. அது வேறையா? அது வேறு. இது நாங்கள் அதில் போகிறது இல்லை. ஸ்ட்ரோக் வந்து கை அப்படியே போயிடும், நீட்ட முடியாதுன்னா அப்படி ஆடும், அது சரிப்படுத்துவோம். இன்னொன்று வந்து நம்ம கைகள் அந்த மாதிரி ஆகும், அது பேர் வந்து பார்க்கின்சன் சொல்லுவாங்க. இந்த பார்க்கின்சன் தயார்படுத்துவோம்.
இந்த மாதிரி அதாவது சுகர்னால வரக்கூடிய எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சுகர் வூண்ட்ஸ் சுகரால வர வூண்ட்ஸ் மட்டும் நாங்க ஓரளவுக்கு புண்களை வந்து மாற்றுவோம். நாங்க வந்து போர்டு வச்சுக்காம கிளினிக் வச்சுக்காம இருக்கிறதுனால நாங்க இது தெரியறது இல்லை. இது வச்சுன்னு இருக்கவங்க வந்து அவங்களுக்கும் வந்து பப்ளிசிட்டி இல்லாதனால இதோட இஷ்யூ தெரியுது இல்லை. ஏதோ கடவுள் புண்ணியத்துல எங்களை வந்து நீங்க வந்து இந்த இன்டர்வியூ எடுத்ததுக்கு உங்களுக்கு 100 கோடி நமஸ்காரம். மிக்க நன்றிங்க சார். இது சொல்லுங்க சார். இப்போ இவருக்கு வந்து 5 நாள் ஆச்சு எனக்கு வந்து. சரி, சொல்லுங்க ஐயா. 5 நாள் தான் ட்ரீட்மெண்ட். இவரு இப்போ இருக்கிற பக்கத்து பேஷண்ட் வந்து ஒரே நிமிஷம் சார், ரீடேக் போயிட்டு இருக்கு, நீங்க காட்டலாம் சார். ஏன்னா விரல இது ஸ்டார்ட் பண்ண பிறகு ஸ்டார்டிங் தான். இவர் வந்து இந்த விரல் வந்து போயிடுது அவருக்கு. இந்த ஒரு விரலை எடுத்துட்டாங்க. இப்போ நான் இது ட்ரீட்மெண்ட் பண்றேன். இந்த விரல் நான் வரும்போது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிட்டு அது இவ்வளவு தடிப்பு இருக்கு, ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியல என்னால. அது விரல் இன்துண்டு இருக்கு. ஸோ இவருக்கு வந்து கீழே உணர்ச்சி கிடையாது. இந்த இந்த கால் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த எலும்பு உடைஞ்சு. இந்த பாருங்க, இந்த விரல் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு. இது கீழே உண்டு. நான் 5 days or 6 days தான் பண்ணியிருக்கிறேன். 6 daysல அவருக்கு வந்து 75% சரியாயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அவர் ஒரு அதிகாரி. இது எத்தனை நீடில்? நீடில் எவ்வளோன்னு சொல்ல முடியாது. நீடில் 1-2 போடுவாங்க. நான் வந்து இதுக்கு 100 நீடில் யூஸ் பண்ணேன். நீடில் வந்து காஸ்ட்லி நீடில்ஸ். அந்த நீடிலுக்கு ஏற்ற மாதிரி பணத்துக்காக பண்ணும்போது நம்ம அது அவங்க வந்து கம்மியாக போடுவாங்க. நான் அவரோட குணத்துக்காக போடுறேன். அந்த நீடில்ஸ் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு அது அதில் வந்து சீக்கிரமாக குணமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் 2 மிஷின் வச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு மிஷினே வைப்பாங்க. நான் யாருக்குமே ஃப்ரெண்ட்ஸுக்கு 6 மணிக்கு மேலே அவங்க வீட்டுக்கு போய் பண்ணுவேன். இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன், அதை பாருங்கள். நீங்கள் முடிஞ்சால் அதில் இன்க்ளூட்ஸ் பண்ணுங்கள். இந்த நீடலில் எல்லாமே மொத்தமாக எலக்ட்ரானிக் பரவாயில்ல எப்படி சார்? டோட்டலாக மொத்தமாக அது 5-5 4 2 பின் ஒரு பின்னுக்கு மாட்டி அந்த மிஷினுக்கு கனெக்ட் பண்ணுவோம். சரி சரி சரி. அந்த மிஷினில் நாங்கள் கொஞ்சமாக பவர் வச்சு, இது வந்து ISI பிராண்டட் மிஷின். ஓஹோ, எலக்ட்ரானிக் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு இருக்கு. அதில் தான் நாங்கள் பண்ணுறோம். சரி சரி சார். இது நான் ஒரு 5 to 7 years ட்ரைனிங் எடுத்தேன். ட்ரைனிங்? ஓ, இவ்வளோ வருடங்கள் ட்ரைனிங் எடுத்தேன். ஆனால் எனக்கு வந்து பார்ட் டைமில் தான் நான் போய் பார்க்க முடியும். நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுனால நான் பார்ட் டைமில் தான் பார்க்க. நீங்கள் நிறைய சுகரில் வந்து நிறைய பிரச்சனையோடு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா அவங்களுடைய ஒன்று சுகருங்க பேரே பார்த்தீங்கன்னா சுகர்னு இருக்குது. சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு எதாவது இருக்கா அல்லது வேறு ஏதாவது சார்? சுகருக்கு நம்ம வந்து சொல்கிறதோட எங்களோட அதிகமாக படித்தவங்க நிறைய பேர் வந்து சுகர் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்கிறது கூட இவங்க கேட்டுக்கிறது இல்லை. ஏன்னா சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த சர்க்கரையில் வர ஸ்வீட்ஸ் சரி, ஃப்ரூட்ஸ் சரி, அது பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணும். அது எப்போ கட்டுப்படுத்துகிறாங்களோ அப்போ இந்த மாதிரி வூண்ட்ஸ் எல்லாம் வர்றது கம்மியாகும். ஒன்ஸ் இந்த வூண்டு வந்த பிறகு அவங்க பெட் பேஷண்ட் ஆகிடுறாங்க. அது அவங்களுக்கு தெரியாது, அது ஆகிற வரைக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு நாங்கள் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும், வேலைக்கு சாப்பிடணும். அது 2-3 வாட்டி கூட சாப்பிடலாம். அரை வயிற்றுல இருக்கணும். ஃபுல்லாக சாப்பிட்றது, இந்த பிளட் கொடுக்கறது கூட நிறைய பேருக்கு எப்படி கொடுக்கணும் சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ் தெரியாது. இந்த லேப் டெக்னீஷியன் சொல்ல மாட்டார். இந்த ரிசல்ட் எடுத்து போய் பார்த்த டாக்டர் வந்து அவர் இருக்கிற பிஸியில் எப்படின்னு அவங்கள பற்றி நான் தப்பாக சொல்ல, எப்படி என்னன்றது சொல்றது இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். பிளட்டு கொடுக்கறது ACPsன்றது 2 இருக்கு. சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு வாட்டி கொடுத்த பிறகு டிஃபன் நம்ம கையோட கொண்டாந்து வச்சுக்கணும். அதுக்கு சுகர் இருக்கிற பேஷண்ட் என்ன மாத்திரை போடுறாங்களோ அந்த மாத்திரை போட்டு 5 minutes கழிச்சு அந்த டிஃபன் சாப்பிடணும். அந்த டிஃபன் சாப்பிட்டு மாத்திரை போட்ட பிறகு இந்த டிஃபன் சாப்பிட்றது வந்து 145 minutesக்கு அப்புறம் லேபில் லைனில் போய் நின்னாச்சுன்னா 15 minutesல அவர் பிளட் எடுத்துருவார். 2 hours ஆகணும். அந்த 2 hoursக்கு அப்புறம் இவர் சாப்பிட்ட மெடிசன் டெய்லி என்ன சாப்பிட்றாரு சுகருக்கு, அந்த மெடிசன் சாப்பிட்டாருன்னா அப்போது அந்த மெடிசன் எவ்வளோ கண்ட்ரோல் ஆச்சுன்றதுக்காக தான் இந்த செகண்ட் டைம் பிளட் எடுக்குது. இது யாருக்கு தெரியாமல் பாவம் 1.5 மணி நேரத்தில் எடுக்குது, 1 hourல எடுக்குது. எனக்கு டைம் இல்லை, நான் சீக்கிரமாக கொடுத்து போகிறேன்னு சொல்லி
அந்த டெக்னீஷியன்ஸ் கிட்ட போய் சொன்ன உடனே இந்த டெக்னீஷியன் என்ன பண்ணுவாருன்னா அவரும் கேட்கறது இல்லை எத்தனை மணி நேரம் கழிச்சு எடுக்கிறோன்னு. ஒருத்தருக்கு இது சொல்லி கொடுத்து நீங்கள் இந்த நேரத்தில் வரணும்னு அந்த எடுத்துன்னு போகிற ப்ரிஸ்கிரிப்ஷனில் மேலே எழுதுனாங்களன்னா அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளட் கொடுக்கறதுக்கு இவ்வளோ டைம் இருந்தால் தான் இந்த மெடிசன் அவருக்கு வேலை செஞ்சு அந்த வர ரிசல்ட் பொறுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியும். இவரு 1 மணி நேரத்துக்குள்ள எடுக்கிறது 1.5 மணி நேரத்துக்குள்ள எடுத்தாச்சுன்னா இவருக்கு இந்த மெடிசன் கண்ட்ரோல் ஆகலன்னு அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு மாத்திரை அதிகப்படுத்துவாங்க, இல்லைன்னா 2 யூனிட்ஸ் இன்சுலின் அதிகப்படுத்துவாங்க. அதனால ஹைப்போகிளைசிமான்னு சொல்லி சுகர் கம்மி ஆயிட்டு சாப்பிட்ட மெடிசன் அதிகமாயிட்டு சுகர் கம்மி ஆயிட்டு கீழே வந்துடுவாங்க. இன்சுலின் போயிடுவாங்க. நெக்ஸ்ட் இன்சுலின் போன உடனே கிட்னிஸ் லெவலுக்கு போயிடுது. இதனால சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த சுகருக்கு பிளட் கொடுக்க தெரியாம எத்தனை பேர் அவஸ்தைப்படுறாங்க. அத்தனை பேருக்கு இது பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கன்றதுக்காக நான் இது சொல்லி கொடுத்தேன். நிஜமா சார், நல்ல ஒரு தகவல் சொன்னீங்க. மேலும் சார் வேற, அதாவது நிறைய பேர் அலோபதிங்கிறத தேடி போறாங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அக்குபஞ்சர்ன்றது நாங்க இது பண்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அலோபதின்றது தான் எல்லாருக்கும் தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவர் ஆம்டேஷன் பண்ணி சரிப்படுத்துறாங்க. எங்ககிட்ட வரவங்களுக்கு நாங்க சரிப்படுத்துவோம். ஏன்னா நீங்க அலோபதியில போகக்கூடாது, எங்ககிட்ட தான் வரணும்னு அவங்க சொல்ல முடியாது. அந்த பேஷண்ட்டோட விருப்பம். இப்போ எங்ககிட்ட இந்த பண்ணிக்கிறாரு சாருன்னா அவர் ஆல்ரெடி அலோபதியில போயிட்டு அது சரியாகாதனால தான் என்கிட்ட வந்தாரு. சரி, இதுவெல்லாம் இது பாருங்க, ஃபுல்லா கருப்பா இருந்தது. இந்த இது மாறி இருக்கு, இப்போ நிறைய மாறி இருக்கு. 75% போயிடுச்சு. இந்த எந்த அலோபதியில போனாலும் இது சரியாகாது. சொர்ணம் தெரியாது அவருக்கு. இந்த சொர்ணம் உடனே கொண்டு வந்துடும் 3-4 டேஸ்ல அல்லது 10 டேஸ்ல, ஒரு 5 நாட்கள்ல மாற்றம். ஆமா. இந்த ஊண்டே 2-3 டேஸ்ல அந்த ஊண்டோட இது ஆறுறது உங்க கண்ணால நீங்களே பார்க்கலாம். நாங்க இதுல எந்த மருந்து செலுத்துறது இல்லை. எங்களை சொல்லி கொடுத்தது நாங்க அதுல யூஸ் பண்றோம். இப்போ மருந்துல மருத்துவம் பண்றீங்க. ஆமா. இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு பேர் மருந்து தொடர்ந்து சாப்பிடலாமா? சுகருக்கு மருந்து சாப்பிடலாம், ஊண்டுக்கு மருந்து சாப்பிட வேண்டியது இல்லை. இந்த ஊண்டு மருந்து மாத்திரம் சாப்பிட்டுதான் ஆகணும். 100%. இந்த சுகர் குணமாகிறதுன்றது கஷ்டம். சுகர் கண்ட்ரோல் தான் ஆகும். கண்ட்ரோல் தான். அது போலதான் பரம்பரையா வருது. எப்படி சார் அது பரம்பரையா வருது? வியாதி தாய் தகப்பனுக்கு இருக்கிறது வருது. இப்போ எதுவுமே அது கூட இல்லை, பரம்பரையே இல்லை, இப்போ புதுசாவே வந்துருது. அதான் சுகர். இப்போ நம்ம பாரதராஜா அவங்க சன் இறந்து போயிட்டாங்க இளம் வயதுல. அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. ஹார்ட் அட்டாக் அந்த வயசுல வருமானது தெரியல எனக்கு. அது நம்ம அவங்க பார்த்துக்காதனால, மெடிசன் சரி எடுக்காதனால, ரெகுலர் ட்ரீட்மெண்ட் இல்லாதனால அவர் அந்த மாதிரி ஆயிட்டாரு. ஸோ அது அந்த ஏஜ். ராஜ்குமார் அவங்க சன்னு, கர்நாடகா நம்பர் 1 ஆக்டர் சன். அவரு எவ்வளோ பவர்ஃபுல் ஆளானா அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொல்றாரு. அண்ட் அவர் டெய்லி எக்ஸசைஸ், டெய்லி ஜிம்ல இருப்பாரு. இவ்வளோ பண்ணி நின்ன இடத்துல பல்ட்டி அடிச்சுட்டு அங்கே நிற்பார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா உலகத்துல இந்த மாதிரி வியாதிகள் அந்த மாதிரி இருக்கு. அது நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னு சொல்ல முடியாது. அந்த அலோபதி டாக்டர்ஸ் கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்ல முடியாது. அவங்க தான் இன்னைக்கு பேஷண்ட்ஸ் காப்பாத்துறாங்க. நாங்க லாஸ்ட் மினிட்ல அந்த புண்ணு இவங்க சரியா டயட் கண்ட்ரோல் இல்லாதனால ஆத்துக்க முடியாதனால, இது கேங்க்ரீன் ஆனதுனால, அது அவங்க விருப்பப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியாகிறதுக்கு நாங்க சரிப்படுத்துறோம். சரிங்க சார், ரொம்ப 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 சந்தோஷம். நிறைய விஷயத்தை நம்ம பேசணும். இந்த அக்குபஞ்சருங்கிறது, எலக்ட்ரானிக் அக்குபஞ்சருங்கிறது இப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சேவைகள் தொடர வாழ்த்துக்கள் சார். நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உங்களை என்கிட்ட அனுப்பிச்சவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். அது இல்லாமல் உங்களுடைய சேவை அக்குபஞ்சருக்கு, எலக்ட்ரானிக் அக்குபஞ்சருக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னா, 100 வாட்டி நார்மல் அக்குபஞ்சர் பண்ணாங்களன்னா நாங்கள் 1 டைம்ல அந்த லெவலுக்கு கொண்டு போவோம். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் நான் ஒரு தடவை சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி. ஆனா நீங்க அப்படி கிடையாது. 100 தடவை பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு தடவை முடிச்சிடுறோம். அதனால டைம் அவங்களுக்கு லெஸ் பண்றீங்க. ஆமா, பயத்தோட இருப்பாங்க. 100 நாட்கள் இந்த புண்ணு வந்த உடனே அவங்க பயப்படுவாங்க. இங்க வரைக்கும் வெட்டி போடுவாங்களா, கால் இருக்காதா, கை இருக்காதா. நேரத்தோட எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட வந்தாச்சுன்னா நாங்க
நானன்றது இல்லை, சிட்டியில் நிறைய பேர் இருக்காங்க என்னை போல். அவங்கள போய் பார்த்தாச்சுன்னா கரெக்டான ட்ரீட்மெண்ட் படுத்தாச்சுன்னா அவங்களுக்கு அந்த அம்டேஷன் இல்லாமல் அவங்களோட கால்கள், கை விரல்கள், கால் விரல்கள் கீழே வந்து புண்ணு வரும். அதுவும் அது போல் சுகரால் வர எல்லா ஊன்ஸ் சரிப்படுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி சரிப்படுத்தின்னு இருக்கிறோம். சுகர் ஊன்ஸுங்கிறது கால் பாதத்தை தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அவங்க வந்து ஷூ போடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா லெதர் ஷூ போட்டு நடக்கணும். எங்காவது கீழே வண்டியிலேருந்து 2 வீலர்லேருந்து கீழே வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பாதங்களுக்கு இருக்கிற விரல் தான் வந்து அடிப்படும். இவருக்கு நாளைக்கு டியூட்டி போகணும். இன்னைக்கு இருக்கிற நாங்களாம் வேலைக்கு போகும்போது இருந்த சம்பளங்கள் வேறு. இன்னைக்கு அவங்க வேலைக்கு போனால் பாவம் 15,000 to 20,000 ரூபாய் தராங்க. அது 10 நாள் போகலன்னா லீவ் கட் ஆகிட்டு பணம் வரும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பணம் அந்த சம்பளம் கட் ஆகிடுன்றதுக்காக மறுபடியும் இந்த ஊண்டு பார்த்துக்காம போகிறாங்க. அது பெருசாகிடுது. அப்புறம் ஜிஹெச்சுக்கு போகிறது எல்லாம் அவங்கள சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் சரிப்படுத்திக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. வீட்டிலேருந்து நிறைய பேர் ரொம்ப அந்த ஊண்டு வந்துச்சுன்னா புண்ணு இதாகிட்டு ஸ்மெல்லு அவங்க லைஃப்பில் அவங்களால வந்து அந்த மாதிரி பார்த்துக்க முடியாமல் கிட்ட போக முடியாத அளவுக்கு ஸ்மெல் வரும். அந்த மாதிரி இருக்க ஊண்ட்ஸ் கூட நாங்கள் வந்து கிட்ட போய் ஒரு அப்பா அம்மா இருந்தால் எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்து நாங்கள் சரிப்படுத்துகிறோம். பண்ணி அவர் வந்து எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்க சார்? நான் ஒரு 100-200 பேருக்கு பண்ணியிருக்கேன். அதை இந்த 1 வருட காலத்திலேயே. இந்த 1 வருட காலத்தன்றதோட நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் அப்பயும் என்னோட டிசிக்னேஷன் ட்ரெஸ்ஸர். டிசிக்னேஷன்னா நான் பண்ணுற வேலையோட பேர் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது. அந்த ஊண்டு வந்து எப்படி இருக்குமானா எப்படி இருந்தாலும் என்னோட சர்வீஸில் ஒரு 15 வருஷமா நான் இந்த வேலை. ட்ரெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா புழுவெல்லாம் வரும் அதுலேருந்து. இல்லை அடிபட்டதுன்னு இல்லை, இந்த மாதிரியான பெயினும் உள்ளவங்க வருவாங்க. ஆமாம், டாக்டர்ஸ் வந்து இது போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வாங்கன்னு என்ன மருந்து போடணும்னு அவங்க பார்த்ததுனால தான் உங்களுக்கு இந்த எனக்கு ஈஸியாக இருந்தது. இல்லை அப்புறம் தான் இந்த மாதிரி குணப்படுத்தணும் ஒரு எண்ணம் வந்தது. அப்படி இல்லை, எனக்கு வந்து ஒருத்தருக்கு இந்த மாதிரி பண்றதுனால அதுக்கு எனக்கு அவங்க உதவி பண்றோமான்றது என்னோட மனசுக்கு தோடிச்சு. எனக்கு நாளைக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு யாராவது உதவி பண்ணுவாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பேஷண்ட்டோட சந்தோஷம் பார்க்கும்போது எங்க அப்பா அம்மாவுக்கு பண்ற மாதிரி இருக்கும். தொடர்ந்து உங்களோட சேவை தொடரட்டும் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஸ்பீக் டிவி நேயர்களே. டாக்டர் பாஸ்கர் ராவ் சார் டாக்டர்ல சார் வந்து சொன்னது வந்து எனக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக எடுத்துக்கிறேன். நிச்சயமா எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கப்பட்டது. என்னோட இதுக்கு வந்து இதோட டிசிக்னேஷன் என்ன, எலக்ட்ரானிக் அக்குபஞ்சர் டெக்னீஷியன் இருக்கும். அது சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன். அது வச்சு தான் நான் இது பார்க்குறேன். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வாங்கினாலும் இன்னைக்கு வந்து நம்ம சந்திக்கக்கூடிய தொடர்பை வந்து மிஸ்டர் விவேக் சாரோட ரெஃபரலில் நம்ம சார் அவங்க கிடைச்சிருக்காங்க. அவருக்கு விவேக் சார் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி கடமைப்பட்டு இருக்கிறேன்.